முதல்ல போலீஸே நான் பண்ணதில்லை. போலீஸ் ட்ராமாவாக இருக்கு, ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இல்லாமல். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மலையாள படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாரம் வாரம் ஒரு 2 போலீஸ் கதை வரும் இல்லையா மலையாளத்தில். தமிழில் அந்த மாதிரி பெரிய தலைவலியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது மதுரையில் தான். இப்போ நான் நடித்த முதல் சீரியலும் மதுரை, சரவணன் மீனாட்சி. நான் படித்தது மதுரை. மதுரை மீனாட்சின்றது என்னுடைய ரொம்ப இஷ்ட தெய்வம். மதுரை வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன். நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு அதை ஸ்கிரிப்ட் எழுதணும் இருக்கு, கதைகள் இருக்கு, நடக்கலாம். ஐ எம் வெரி ஓப்பன். when opportunity meets the prepared person. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டப்புன்னு பிடிச்சிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ப்ரிப்பேர்டே இல்லை அப்படின்னா அங்கே போய் நம்ம ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் வாய்ப்பே வராமல் கூட போயிடும். ஸோ ஆசை மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ரேடியோல இருந்து சரி. என்னண்ணே அண்ணே சீரியஸான நானே டெய்லி ஒவ்வொருத்தரே பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கேன் லைஃப்பில். நாங்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம்ல, அந்த மாதிரி தான் சொல்லும் போதே தெரியும். ஓகே, நம்ம முகத்துக்காக சொல்கிறானுங்க. சாச்சா. ஆனால் உங்களுக்கு தெரியும் பர்சனலாக, ஆஃப் த ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் தம்பியும் வந்து ரேடியோ காலத்தில் டெய்லி அண்ணே ஷோ வந்துச்சா இல்லையா, அண்ணே மதுரையில் எப்படி இருக்குண்ணே, மழை பெய்யுதுண்ணே, வெயில் அடிக்குதுண்ணே, இந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் அவர் வளர்ந்துட்டாரு. இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ரெட் நூலுக்கு முதல்ல நன்றி. ரொம்ப நன்றி. எங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் நேரம் சும்மா தான் இருக்கு. இல்லை என்னதான் யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் கூப்பிடுவோம், இனிமேல் அடிக்கடி கூப்பிடுவோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. போலீஸ்ன்ற சீரியல் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து தொடர்ந்து அந்த சீரிஸ் நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோலு. உங்களுடைய அந்த ஒரு மாதிரி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது? பிகாஸ் சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் சீரீஸ் ஆல்ரெடி நம்ம தனியாக வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் சீரியல் அண்ட் சீரீஸை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. இது ஒரு வெப் சீரியல் தான். வெப் சீரியல். ஓகே. சீரியல் டெலிவிஷன் சேட்டலைட்டில் இருந்து அடுத்த ஒரு பரிணாமம். நீங்கள் ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இது வந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே எவால்வ் ஆகிட்டே ஒரு டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கும்போது சீரியலும் டிஜிட்டலாக மாறுது. ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினல். இப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சேட்டலைட் சீரியலை ஓடிடியில் பார்ப்பாங்க. இது வெறும் ஓடிடியிலே மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சீரியல். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் புதுசு, எனக்கு புதுசு, டீம் புதுசு, கதை புதுசு. நான் போலீஸாக இது வரைக்கும் பண்ணதே இல்லை, அது எனக்கு புதுசு. எல்லாமே புதுசாக இருக்கும்போது அது ரொம்ப ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த மதுரை சார்ந்த ஸ்கிரிப்ட் வந்தாலே உங்களுக்கு அது ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நான் பார்க்குறேன். எனக்குமே அது மதுரை மீனாட்சின்றது என்னுடைய ரொம்ப இஷ்ட தெய்வம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். அதனால தான் சரவணன் மீனாட்சி எல்லாமே நான் ஃபஸ்ட்டு நினச்ச தவமாய் தவம் இருந்துவே இந்த ஃபஸ்ட்டு நான் போய் லேண்ட் ஆனது மதுரையில் தான். மதுரையில் தான் கொஞ்ச நாள் அசோக் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி, அசோக் நகரில் ஸ்டே பண்ணி அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படமும் மதுரை, அதுக்கப்புறம் நான் நடித்த முதல் சீரியலும் மதுரை, அப்புறம் சரவணன் மீனாட்சி. ஸோ இப்படியே அடுத்தடுத்து மதுரையாகவே வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் படித்தது மதுரை. நான் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் நான் இப்போ படித்தேன். ஸோ அந்த டைம்லேருந்து எனக்கு மதுரை வந்து ஒரு பெரிய கனெக்ஷன், எமோஷ்னல் கனெக்ஷன். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஸோ இப்போவும் நான் எப்போ மதுரை பக்கம் போனாலும் மீனாட்சி அம்மன் கோயில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதில் போனால் ஏதோ ஒரு அம்மா வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். நைஸ்ண்ணே. இப்போ நம்ம 2 பேரும் ரேடியோவில் இருந்திருப்போம். இப்போ நாங்கள் வந்து காலையில் வந்து ஷோ பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எங்களுக்கு எப்படின்னா அண்ணன் வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஷோ பண்ணுறாரு, சீரியலில் நடிக்கிறாரு, எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த கேப்பில் ஒரு முதல் ஷோ பண்ணுறாருன்றதே வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய டவுட். ஏன்னா ஆன் டைமில் நீங்கள் ஷோ கொடுத்துருவீங்க, ஆனால் என்னன்னா அண்ணன் நான் ஃபோன் பண்ணால் கூட தம்பி ஷூட்டில் இருக்கேன்ப்பா, இதில் இருக்கேன்ப்பா அப்படின்றீங்க. எப்படி நீங்கள் அந்த எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவோம், சர்வைவல். இந்த சர்வைவலுக்காக பண்ண ஒரு விஷயம் அது ஒரு மாதிரி மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கனைஸ்டாக மாறிடுச்சு ஒரு கட்டத்தில். டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இன்னைக்கு காலையிலையும் நான் வந்து ரேடியோ ஷோ முடிச்சுட்டு, அண்ணா சீரியலுடைய டப்பிங்கை முடிச்சுட்டு, போலீஸோடைய கரெக்ஷன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கு இப்போ தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டப்பிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கான ப்ராசஸ் வேலையை முடிச்சுட்டு தான் வர வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு நாள். ஸோ இதுக்கு வந்து நம்ம குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரியே இருக்கும் காலையிலேருந்து. ஏன்னா க்ரியேட்டிவாக எல்லாமே நமக்கு பிடிச்ச விஷயமா பண்ணும்போது நம்ம இந்த டைம்குள்ளே ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருக்குது.
ரெண்டாவது ரேடியோ வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங். இது எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி நான் காலையில் நான் பண்ணும்போது எல்லாமே யாரோ ஒருத்தர் பண்ணதை நம்ம திருப்பி வாய்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் ரேடியோ மட்டும் என்னென்னா அது ஒன் மேன் ஷோ. அது நானே க்ரியேட் பண்ணி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது கதை சொல்லணும், ஒரு புது கண்டென்ட், 3 மணி நேரம் கண்டென்ட்டு, அதை வந்து எல்லா ஊருக்கும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். எப்படிண்ணே அதுக்கு எதுவும் புக்கு வச்சுருக்கீங்களா? திறமும் கைப்பழக்கம்னு அவங்கள செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி ஒரு 23 வருஷம் ரேடியோவில் இருந்ததுனால அது ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மசில் மெமரி ஆயிடுச்சு எனக்கு. இதை இப்போ ஏதோ உங்ககிட்ட ஒன்று பேசினா ஓகே தான் கண்டென்ட். அது நான் வந்து ஷோ கேட்குறப்ப நான் புரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு படம் பார்த்துட்டாருன்னா அந்த படத்துலேருந்து இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. படம் பார்த்தாரு, எங்கேயோ ஒரு இடத்துல கேப் டிரைவர் கிட்ட ஒரு கேப் டிரைவர் இருந்த மாதிரி தான் கலாட்டா பண்ணி விட்டார். அவர் ஒரு கண்டென்ட் ஆகிட்டார். சூப்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற அந்த எப்பயுமே வந்து ரியல் லைஃப்லேருந்து நம்ம ஒரு கதையை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணும்போது எல்லாரும் கனெக்ட் ஆகும். அதுதான் நான் பிலீவ் பண்ணுறது. எல்லாம் மீறி என்னுடைய ஃபேமிலி அவங்க வந்து என்னை சகிச்சுக்கிட்டு ஒரு மிஷின், இவன் ஒரு ஆல்கஹாலிக் இல்லை ஒர்க்கஹாலிக். எனக்கு தெரிஞ்சு வெளியேறவங்க கூட கால்ஷீட் கொடுத்துறீங்க போல, வீட்டில் கால்ஷீட் கொடுக்க முடியாது. நான் எங்கே போனாலும் மைக்கை தூக்கின்னு போவேன். அதுதான் பிரச்சனை. நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு டூர் போனால், ஒரு இதுக்கு போனால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபே என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க நான் சொல்லிவிடுவேன், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அவங்களோட சுற்றுறதுக்கு தரதெல்லாம் இருக்கும். ஸோ நான் எங்கே போனாலும் அந்த மைக்கு செட்டப்போடு நான் இருப்பேன். அவங்களும் அது புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில். இவனுக்கு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கான், அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ போலீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த எனக்கு விஷயம், எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ நான் இதனால இதில் ஆன் போர்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. முதல்ல போலீஸே நான் பண்ணதில்லை, அதுவே ஒன்று. இனிஷியலாக எனக்கு சொன்ன கதை, எனக்கு சொன்ன அந்த நரேஷன் வந்து ஒரு போலீஸ் ட்ராமாவாக இருந்தது. ரொம்ப இன்வெஸ்டிகேஷனு த்ரில்லரு இல்லாமல் நான் அப்போ தான் அந்த மலையாள படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வாரம் ஒரு 2 போலீஸ் கதை வரும் இல்லையா மலையாளத்தில், எல்லாமே புதுசாக வித்தியாசமாக ஏதோ ஒன்று, ஒரு போலீஸ் ட்ராமா, போலீஸுக்குள்ள ஈகோ, அந்த கதைகள் நிறைய இருக்கும். தமிழில் அந்த மாதிரி பார்த்தது கம்மி. நம்ம இது வந்து அந்த மாதிரி இருந்தது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்குள்ளே இருக்கிற ஈகோ, அவங்க லைஃபு, அண்ட் அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து எடுத்தோடனே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொன்று, இது இன்னொரு புது பிளாட்ஃபார்ம், நமக்கு ஒரு புது அறிமுகம், அதுவும் இன்னொரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்புறம் டீம் வந்து ரொம்ப யங் டீமாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு யங் டீம் இருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸாக இருந்தாங்க. நிறைய யூடியூப்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த யங் டீமோட நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டிப்பாக நிறைய புதுசாக இன்னும் கற்றுக்க. நம்ம சீரியல் பண்ணி ஒரு பேட்டர்னில் இருக்கோம். அதை உடச்சி வேறு ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்ற இந்த ஆர்வங்கள் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுது. பட் லக்கிலி ஐ டுக் அ ரைட் டிசிஷன். இது வந்து இன்னைக்கு எல்லாரும் வரவேற்கப்பட்டு எல்லாரும் அதை நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எடுத்த ஒரு முயற்சி. இன்னொன்று, ஃபிசிக்கலி எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ். போலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஃபிசிக்கலாக டோன் டவுன் பண்ணி ரெடி ஆகணும். இதுக்கு அந்த மாதிரி மெனக்கடமா ஒரு 6 மாதம் மெனக்கடல் இருந்தது. அதுவுமே சைடில் இந்த வேலைகள் நடுவில் அதுவும் நான் பண்ணேன். ஸோ அது இன்னும் எனக்கு ஒரு சேலஞ்சு, ஒரு என்ன சொல்லுது, இது ஒரு சாக்காக இருந்தது ரெடி ஆகிறதுக்கு. சூப்பர்ண்ணே. ஸோ நீங்கள் மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் லைக் எல்லாத்துலேயுமே இருக்கீங்க. லைக் மோஸ்ட்லி யூ ஆர் தேர் இன் எவ்ரி திங். எனக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு நபர், எனக்காவது ஸ்கிரிப்ட் எழுதணும். இருக்கு கதைகள் இருக்கு. அதை டைரக்ஷன் பண்ணுமான்லாம் தெரில. ஏதாவது ஒரு படம் பார்த்தா இல்லை ஒரு விஷயத்த பார்த்தா நம்ம டெய்லி ரேடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்குது. நடக்கலாம். ஐ எம் வெரி ஓப்பன் டு இட். இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் உங்களுடைய படிப்புலேருந்தே நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் வந்தீங்க. அண்ட் அப்படி ஒரு கேஷுவலி நீங்கள் ஊருக்கு போகிற டைமில் தானே டக்குன்னு ஒரு கஃபே பார்த்து அப்படி செட் பண்ணது. அது ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா மனைவி வந்து அங்கே டெலிவரிக்கு போயிருந்த டைம் அது. ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது அவங்களுக்கு ஒரு நடிக்க வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் ரெகுலராக போன ஒரு கஃபே வந்து சேலுக்கு வந்தது. ஸோ சரி, நீ சும்மா இருக்க நேரத்தில் பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. சரி, அதனால் அது பண்ணோம் அந்த டைமில். ஆனால் இதுவும் நான் நினச்சேன் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கா, ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ தலைவலி இருக்குன்னு நான் நினச்சி கூட பாருங்க. பாவம் ஸ்ரீஜா ரொம்ப மாட்டிக்கினாங்க.
சென்னையில் ஏதாவது திறக்கிறதுக்கான ஐடியா இருக்கா? முதல்ல அது பண்ண அது நடத்துறதே பெரிய தலைவலி இல்லை, ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அனுபவம் இல்லாதனால. ஒரு நல்ல பிஸ்னஸ் அது. நாம அந்த கடையில் உட்காந்து வேலை பார்க்கணும். அது பார்க்க முடியாத சூழ்நிலையில் அது நமக்கு நிறைய சவால்களை கொடுக்கும். அந்த சவால்களை ரெடி பண்ண சந்திக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் வேணும். இதுதான் நல்ல பிஸ்னஸ். அது நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல மார்ஜின்லாம் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற அந்த சிக்கல்களை அங்கே உட்காந்து நம்ம சமாளிக்கணும். இங்கே நடிச்சிங்கன்னு ஒரு நிமிஷம் ஐயோ ஷெஃப் தலைவலி, கிளீனர் தான் இன்னைக்கு கிளீனர் வரலையா, ஐயோ என்ன பண்ணுறது. அதுவும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க லைக் சம்மர் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு போய் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, போய் பாத்திரம் கழுவுறதுலாம் பண்ணுவோம். டேபிள் கிளீன் ஆள் இல்லைன்னா பண்ணி தானே ஆகணும், நம்ம கடனை நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருந்தது. அது நமக்கு ஃபன்னாகவும் இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலை. நமக்கு அது அனுபவம் இல்லைன்னா கஷ்டம். அனுபவம் வந்துடுச்சுன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸ்ரீஜாவுக்கு இன்னும் பாவம் ஆகும். எனக்காவது நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன், ஒரு டீமை ஹேண்டில் பண்ண ஒரு 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 அனுபவம் இருக்குது. ஸ்ரீஜாவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்த ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக. ஆனால் கம்ஃபர்ட்டுக்காக தான் நீங்கள் அந்த ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணுன்ற பிளான் இருந்தது. அந்த கஃபே டேக் ஓவர் பண்ணதே ஒரு கம்ஃபர்ட், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். நான் நினச்சேன் எவ்வளோ நாள் நடிக்க போகிறோம். ஸோ ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் நாளைக்கு எதாவது ஒன்று இங்கே சொதப்புனா கூட நம்ம போய் பிஸ்னஸ் பார்த்துக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனால் பட் காலிங் இஸ் வெரி மச் டிஃப்ரெண்ட்ல. ஸ்டில் இட்ஸ் அ குட் பிளான். எஸ், பட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப டஃப். இட்ஸ் அ குட் பிளான். ஏன்னா நிறைய செலிப்ஸே நம்ம தெரிஞ்சு அவங்க வந்து தனியாக ஒரு கஃபேவோ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. பிகாஸ் அது ஒரு மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன படம்லாம் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது, பட் ஏன் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறாங்க அப்படின்றது. எல்லாருமே நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. இப்போ எல்ஐசியில் போய் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், ஒரு வீடு கட்டினா வாடகை விடுறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அதுவும். ஒரு சேஃபர் ஒரு சைடு தான். நடிப்புன்றது ரொம்ப எவ்வளோ நாள் தெரியாது, நிரந்தரம் தெரியல. ஒரு ப்ராஜெக்ட் நல்லா போச்சுன்னா போவோம், அடுத்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும் தெரியாது. சரி, இருந்தாலும் ஒரு சைடில் ஸ்ரீஜாக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவளும் எனக்கு என்னென்னா அவங்க டைமிங்கில் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அவங்க நடிக்க வந்துட்டாங்கன்னா ஒரு 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு போயிடும். அது வந்து அவங்க டைம் அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. ஸோ அதனால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு வேலை பார்க்கணுன்னும் போது இது ஒரு ஆப்ஷனாக இருந்தது. அதுதானே தவிர அது இவ்வளோ பெரிய ஆப்ஷனாக இருக்கேன். அது நீங்கள் வேரியஸ் ஃபீல்டில் இருந்திருக்கீங்க அண்ட் ஆக்டிங்கில் இன்றைக்கி உங்களுடைய ஸ்கோப் இருக்குது. உங்களோட முதல் படம் தோமாய் தோமரத்தில் நீங்கள் ஃபிலிம்ஃபேர் நாமினேஷன் வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் தொடர்ந்து வந்து உங்களோட அந்த படங்கள் கம்மியாக இருந்தாலும் நிறைய இயக்குனர்கள், எக்ஸாம்பிள் சங்கர் சாராக இருக்கட்டும், குஷ்பு மேம், நிறைய முக்கியமான நபர்கள் உங்களை வந்து நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி தங்களுடைய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களே. ஸோ உங்களுக்குள்ள அந்த விஷயம் எப்படி பில்ட் ஆச்சு அண்ட் அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ள இன்னும் சப்போர்ட்டை ஏற்படுத்துச்சா? நம்ம இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, மாதம் சம்பளம் வாங்கி பழகிட்டா திடீர்னு விட்டு போகிறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுக்காத ஒரு ஃபேக்டரோ என்னவோ தெரியல. இன்னொன்று நான் ரொம்ப அது எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் நடிக்க தான் வரணுன்ற ஒரு பெரிய கனவோடலாம் வரல. ரேடியோவே அப்படி இல்லை. நான் படித்ததே ஃபைனான்ஸு பிஸ்னஸுக்கு தான் நான் படித்தது. ரேடியோவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு அதுலேருந்து அதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேனே. அதில் ரொம்ப சின்சியராகவே கற்றுக்கிட்டேன். அதனால தான் இப்போ 23 வருஷமாக ரேடியோவில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 2-3 ஆர்ஜிஎஸில் நானும் வருவேன். இத்தனை வருஷமாக இருக்கிறது அது நம்ம அங்கே சின்சியராக கற்றுக்கிட்டோம் ஒரு வேலை. அதே மாதிரி நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டது. இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் ஒன்றுனா நம்ம கற்றுக்க தான் அதோட அருமை தெரியுது. இப்போ டெலிவிஷனே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். டெலிவிஷன் இப்போ அடுத்து இந்த ஓடிடி சினிமாவை நான் ரொம்ப என்றைக்குமே அங்கே தான் போகணுன்னு இருந்திருந்தேன்னா நான் இன்னும் அங்கே தான் இருந்திருக்கணும். நான் அதை பெருசாக இல்லை நடிப்பு ஒரு கலைத்துறையில் இருக்கணும், ரேடியோவில் இருக்கணும், ரேடியோ வேலை விட்டுறக்கூடாது அப்படின்னே ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால என்னவோ தெரியல வரலை. பட் எனக்கு ரிக்ரெட்ஸ்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் நான் ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராசஸ் நான் லேர்னிங் தான். இனிமேலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணுவேன். நான் இப்போ கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாச்சும் ஒரு படத்தில் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து கார்கி படத்தில் பண்ண ஒரு அது பியூராகவே வந்து அந்த டீமோட போய் இன்றைக்கி என்ன நடக்குது போய் பார்க்கணும், என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆக்ஷன் கட் சொல்கிறாங்க, எப்படி ஒரு சீனை எடுக்கிறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கணுன்றது தான் போனேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைச்சி நல்ல டீமோட ஒர்க் பண்ண சந்தர்ப்பம் இருந்தால் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட்.
பட் என்ன மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை? பிகாஸ் போலீஸ் ரோல் நீங்கள் பண்ணதில்லை, இப்போ பண்ணிட்டீங்க. இதை தாண்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணணும் தானே. ஏன்னா எல்லாத்துலேயுமே ரோல் முக்கியம் இல்லை. சரி, போலீஸ்லேயே 10 போலீஸ் 10 வேறு 10 விதம். நான் ஒரு 10 போலீஸ் கதை பண்ணாலுமே ஒரே மாதிரி 10 படம் பண்ணக்கூடாது. என்னோட சேலஞ்ச் என்னென்னா, ஏன்னா 10 போலீஸு 10 மாதிரியான ஆட்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஸோ மலையாளத்துலலாம் பாரு, பிருத்திவிராஜ் 5 வரிசையாக படம் பண்ணியிருப்பார் போலீஸாகவே. ஆனால் 5 வேறு போலீஸாக இருக்கும். மம்முட்டி வந்து பயங்கர ஒரே மாதிரியாக இருக்கும், ரோல் ஒன்று தான் இருக்கும், ஆனால் அதில் வேரியேஷன் காட்டியிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு கேரக்டரை அது எவ்வளோ சுவாரஸ்யமாக நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ அதே கேரக்டர் நீ பண்ணும்போது நீ ஒரு மாதிரி பண்ணுவேன், நான் பண்ணும்போது நான் எனக்கு தெரிஞ்ச சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். ஸோ அதில் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த போலீஸே வந்து எத்தனையோ பேர் இது முன்னாடி பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு புதுசுன்றதை விட இது எப்படி கொஞ்சம் வித்தியாசமாகவும் பண்ணலான்ற முயற்சி பண்ணுறேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். 100 எபிசோடு வரைக்கும் அதில். அண்ட் ஃபைனலி நீங்கள் மீடியாவில் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு மீடியா மேலே பயங்கரமான கிரேஸ் இருக்குது. நம்ம வந்த பீரியடை தாண்டி இப்போ ரொம்ப அபரிவிதமாக இருக்கிறாங்க. அவங்களே சோஷியல் ஆக்டிவாக இருக்கிறாங்க, இன்ஸ்டாவில் என்னென்னமோ பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ரேடியோவில் தேடுறதே வந்து டிஜிட்டலாக யார் ஆக்டிவாக இருக்கான்ற மாதிரிலாம் மக்கள் அவங்க நம்ம சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மக்களுக்குமே வந்து மீடியா மேலே ஒரு மோகம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், மீடியாவுக்குள்ளே வரணும். அட்வைஸ் இல்லை, நான் கற்றுக்கிட்டது தான். பி ப்ரிப்பேர்ட். ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நீங்கள் வெறும் கனவு மட்டும் வச்சுட்டா வேஸ்ட். எப்போ ஒருத்தன் லக்கி ஆகுறான் அப்படின்னா, வென் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்ஸ் த ப்ரிப்பேர்ட் பர்சன். நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டப்புன்னு பிடிச்சிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ப்ரிப்பேர்டே இல்லை அப்படின்னா அங்கே போய் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வாய்ப்பே வராமல் கூட போயிடும். முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களை வளர்த்துக்குங்க, ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்கில்ஃபுல்லி. அது வர வரைக்கும் எப்போ வரும்னு தெரியாது. அது வந்தால் தான் நான் ரெடி ஆவேன், என்னால் அதெல்லாம் நடக்காதீங்க. ஸோ ஆசை மட்டும் பத்தாது, அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னைக்கு சண்டை வரும்னு தெரியாது, ஆனால் அந்த சோல்ஜர்ஸில் டெய்லி போய் ட்ரில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செதுக்கிக்கிட்டே இருங்க. என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் அடிச்சு தூள் பண்ணும். அதுதான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி லக்கி இன் திஸ் இண்டஸ்ட்ரி, பி ப்ரிப்பேர்ட். பிகாஸ் என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. அண்ட் ஒண்டர்ஃபுல்லாக போலீஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல சீரியல்களையும் உங்களை பார்த்துட்ருக்குறோம், பல பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் எல்லா மக்களையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கிற, பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்து ஒரு காலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். உங்களுடைய அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற மாதிரி வரப்போகிற எபிசோட்லேயும் வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ்லையும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.